ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது இதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பின்கடவாய் பற்கள். ஓகேங்களா, பால் பற்கள்லாம் நம்ம சின்ன வயசில் இருப்போம்ல, சின்ன வயசில் இருக்கும்போது பின்கடவாய் பற்கள் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, இது ரிமைனிங் பல்லு பற்றின டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பார்த்தலாம். பால் பல்லுடைய சூத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா 2 1 2 2 1 2 இருக்கும். டோட்டலாக வந்து 20 பல் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நிரந்தர பல்லுக்கான சூத்திரம் வந்து 2 1 2 3. இது கூட 3 மட்டும் ஆட் ஆகும். 2 1 2 3. ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ பல் இருக்குன்னா 32 பல் வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நம்ம பல்லை வந்துட்டு 4 டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இது அப்படியே வந்துட்டு 9th சயின்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வெட்டும் பற்கள் வந்து 8 இருக்குது, கோரைப்பல் 4, முன்கடவாய் பற்கள் 8, பின்கடவாய் பற்கள் வந்து 12. ஓகேங்களா, அப்புறம் ஒரு டேபிளில் வந்து அதோடைய பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா வெட்டும் பற்களுடைய பணி வந்து என்ன பண்ணுன்னா வெட்டும்னா வெட்டவும். ஓகேங்களா, வெட்டவும் கடிக்கவும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கோரை பற்கள் வந்து கிழிக்கவும் துளையிடவும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து முன்கடவாய் பற்கள் நசுக்கவும் அரைக்கவும், பின்கடவாய் வந்துட்டு அதே தான் வரும், நசுக்கவும் அரைக்கவும் மெல்லவும் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான் மொத்த டீட்டெயிலே பல்லுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. 9th சயின்ஸ் புக்கில் வந்து இது வந்து இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.